பிருந்தாவனத்துக்கான எல்லா ஏற்பாடுகளும் ஆனாலும் ராகவேந்திர சுவாமிகள் சில ஏற்பாடுகளை மனசுல வச்சிருந்தார் அப்படிங்கறதோட போன வீடியோல பார்த்திருந்தோம். அதோட தொடர்ச்சி இப்ப பார்க்கலாம். மாஞ்சாலம் கிராமத்துக்கு வந்ததுல இருந்தே ராகவேந்திர சுவாமிகள் கணத்தாளம் அப்படிங்கிற இடத்துக்கு அடிக்கடி போயிட்டு வந்துட்டு இருந்தாரு. கணத்தாளம் அப்படிங்கிறது மாஞ்சாலம் கிராமத்துல இருந்து வடக்கு பக்கம் 4 மைல் தொலைவில் இருக்கு. துங்கபத்ரா நதி கடந்துதான் அங்க போகணும். கணத்தாளம் ரொம்ப அமைதியான ஒரு இடம். மாமரங்களும் மற்ற மரங்களும் நிறைஞ்சிருந்ததப்போ ஒரு காட்டை போல இருக்கும். ஏராளமான குன்றுகள் அங்க இருந்தாலும் ஒரு இடம் ரொம்ப அதிசயமான முறையில் இருக்கும். ஒரு பெரிய குன்று, அது மேல ஒரு பாறை, அது மேல இன்னொரு பாறை அப்படின்னு 4 புறங்கள்லயும் பாறையை அமைஞ்சு ஒரு குகை மாதிரி உருவாகி இருக்கும். கணத்தாளத்துல இருந்த இந்த குகையை நோக்கி தான் ராகவேந்திர சுவாமிகள் அடிக்கடி வருவாரு. அந்த இடத்துல தியானத்துல இருப்பாரு. சில நேரங்கள்ல 2-3 நாட்கள் கூட தியானத்துல அப்படியே அமர்ந்துருவாரு. அதுவும் பிருந்தாவன பிரவேசம் ஆகிறதுக்கான ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்க நேரத்துல அதுக்கான நாளும் நெருங்கிட்டு இருந்ததுனால ராகவேந்திர சுவாமிகள் இங்க அதிகமா வர ஆரம்பிச்சாரு. அந்த குகையிலேயே தியானம் செய்த இடத்துக்கு பக்கத்துல இருந்த பாறையில ஸ்வயம்பு மூர்த்தியா பஞ்சமுக ஆஞ்சநேயர் தோன்றாரு. ராகவேந்திர சுவாமிகளுடைய தியான பலத்தால பஞ்சமுக ஆஞ்சநேய சுவாமிகளுக்கு காட்சியும் கொடுக்கிறாரு. காட்சி கொடுத்து ஆசீர்வாதம் பண்றாரு. ராமர் கிட்ட ராகவேந்திர சுவாமிகளுக்கு எவ்வளவு பிரியம் உண்டோ அதே அளவு பிரியம் ஆஞ்சநேயருக்கும் இருந்தது இல்லையா? கணத்தாளத்துல ஆஞ்சநேய சுவாமிகள் தோன்றினதுனால பஞ்சமுகி அப்படின்னு அதுக்கப்புறம் அழைக்க ஆரம்பிச்சாங்க. அதே இடத்துல திருப்பதி வெங்கடாஜலபதி, கோலாப்பூர் லட்சுமி சிவலிங்கம் போன்றவையும் அந்த குகையிலே வடிவமைக்கிறாங்க. குகையில இப்பவும் அருள் பாலிக்கிறாங்க. ஏராளமான மலைகளுக்கு இடையில இந்த குகையை ராகவேந்திர சுவாமிகள் எப்படித்தான் தேர்ந்தெடுத்தாரோ தெரியல. ராகவேந்திர சுவாமிகள் தவம் செய்த அந்த அறைக்குள்ள கொஞ்சம் தலை நீட்டி பார்த்தாலே சிலு சிலுன்னு காத்து வரக்கூடிய அளவுல அமைஞ்சிருக்கும். இந்த காலத்துல எவ்வளவு கட்டடக்கலை நிபுணர்கள் இருந்தாலும் இயற்கை அமைச்ச ரொம்ப அழகான குகை இது. இன்னைக்கு எவ்வளவோ பேருந்து வசதிகள்லாம் இருந்தாலும் அன்னைக்கு ஆத்த கடந்துதான் ராகவேந்திர சுவாமிகள் அந்த இடத்துக்கு போய் தவத்துல உட்கார்ந்து இருந்திருக்காரு. இதோட தொடர்ச்சி அடுத்த வீடியோல பார்க்கலாம்.